கொடுக்கிறான். சந்தன கட்டையிலே சமமிருந்து வேகிறது. அந்த சமம் இருந்து வேகிறது. பூவரகன் கட்டையில் பிணமிருந்து வேகிறபோது இருந்து வேகிறது. வேறவும் பூரணி குடலை மூர்த்தி மாடலாரவரே குடலை மாடலாரமோ அந்த வையார ஓடி வர ஓட்டமும் பெருநடையாக பெருநடையா மூர்த்தி மாடல் செல்ல பிள்ளை சுடலையோடு என் 1008 தேவாரைக்கு அழகு மூர்த்தி மாடசுவாமி அடே மையாரத்திலே கொள்ளையிடுகிறான். மையாரத்திலே கொள்ளையிட்டாரே வாயாண்டி. ஆஹா அம்மா ராத்திரி எல்லாம் அழகா போட்டு தூங்கிட்டு இருக்கா. விடிய வரைக்கும் தூங்கிட்டோம்னா மக்கு போய பிள்ளை மண்ணு மாதிரி தூங்குதே கருக்கல்ல போட்ட பிள்ளை அப்படின்னு நினைப்பா இல்லையா? என்னை வயிறு வழித்த பிள்ளை போரே என் அப்பரோன மூர்த்தி மாடன் அப்படியே விம்மி விம்மி அழுகிறான். அழுத பிள்ளைதான் அப்பா பால் குடிக்கும், அழாத பிள்ளை கம்முல்லா இருக்கும். ஆகாரம் அறிவில்லை வயிறு விழித்து அழுகிறாரே என்று அடைய கொட்டிலையை நீக்கி குழந்தையை தூக்க வருகிறாள். இதுக்கு முன்னால தொட்டிலையை நீக்கினான அப்படி பிச்சிப்பு பாடு அப்படி கப கப கபனு மணக்கும். அந்த என்னவாடு அடிக்கின்றது மாமிகத்தை கலந்த பிள்ளை மேல வையானத்துக்கு போன பிள்ளை மேல என்னப்பா வாட அடிக்கும்? சமவாடி வடவாடி ஒரே நாத்தம் பிள்ளை பக்கத்துல போக முடியல. செவச்செடியும் பிழச்செடியும் பிழச்செடியும்
மாணிக்க கைலாசத்துக்கு ஆகாது. மாணிக்க கைலாசம் ஆகாது. கைலாசத்திலே பிணை இருந்திருக்கு. நல்ல தின்னுட்டு வந்துட்டான். நாளை கைலாசத்துல பிணை இல்லைன்னு வச்சுக்கோ. பிணை இல்லைன்னு வச்சுக்கோ. ஒண்ணு என்னையும் சாலியம் பிடிச்சிருவான். கண்டிப்பா அவன் ஒரு நாளைக்கு முடிக்கத்தான் போறான். ராத்திரியே தூக்கி முழுங்கிருவான். ஒரு நாளைக்கு என்ன ஒரு நாள் ஏன் மாயாண்டி நினைச்சா மூர்த்தி நினைச்சா எப்பவும் சாப்பிடுவான். தின்னுட்டு போறான். மாமிசத்தை கலந்த பிள்ளை மாணிக்க கைலாசத்துக்கு ஆகாது. ஆகாது. இது பிள்ளையை வைத்திருந்தால் கைலாசத்திலே மாமிசத்தை கலந்து விட்டான். கலந்து விட்டான். என் அம்மையான பார்வதி தரையில் விட்டெறிகின்றாள். மகனே மாயாண்டி மாமிசத்தை கலந்து விட்டாயடா. நீ மாணிக்க கைலாசத்துக்கு ஆகாது மகனே. நீ ஆகாது மகனே. ஆண்டவரான பகவானிடம் ஓடி வருகிறாள் பார்வதி. பார்வதி எப்படி வருகிறாள்? அப்பா ஆண்டவரையும் ஆரிகளைக்கின்றாரே சிவபெருமானே. இந்த மகனாக வெட்டவன் மாமிசத்தை கலந்து விட்டான். கலந்து விட்டான். இவன் மாணிக்க கைலாசத்துக்கு ஆகாது. ஆகாதப்பா. இவன் பூலோகம் தான் போகணும். நீ புறப்பட்டு பெற வேண்டியதான் மகனை மாயாண்டி. பூலோகம் போக வேணுமாறல் அப்பனான சுடலை மாடல். சுடலை மாடணும். நம் பூலோகம் போக சுடலை ஐயா கலந்துட்டடா. பூலோகம் தான் போகணும்ப்பா. நம்ம நீ பூலோகம் பெறப்பட்டு பேர வேண்டியதான்ப்பா. அப்பா நான் பிறந்தது ஒரு இடம். நான் வளர்ந்தது ஒரு இடம். நீங்க போக செல்வது ஒரு இடம். நீங்க போக செல்வது ஒரு இடம். கைலாசத்தை பிறந்திருக்கிற அடையாளம் வேணும். எனக்கு அடையாளம் வேணப்பா. அடையாளம்னா என்ன கேட்கிறா? குடைவிழா கேட்கிறான். குடைவிழா கேட்கான். கோதண்டன் ராமன் வில் விளக்கிடும். வில் விளக்கிடும். குழுமேலம் தட்டனும். குழுமேலம் தட்டனும். என்கரை பாடணும். நான் இருந்து கேட்கணும். அப்பன் வாயான ஆண்டவனான ஈசன் மகராக பெற்ற சுடலை. சுடலை ஐயா என்ன கேட்கிறான் இந்த சுடலை? என்ன கேட்கிறான்? அடே ஆண்டவனான அப்பரால் சுடலை மூர்த்தி மாடனானவன். அப்பா கைலாசத்திலே வடக்கு கோட்ட வாசல்ல ஈசான பார்வையில கிழக்கு முகமாக ஆண்டவன் அப்பரே மாடா. அடே பச்சரிசி சாரம் வாங்கி சைவ படப்பு போட்டான். அவ ஏத்துக்கிடுவாரா? அவர் பிரியாணி இல்லப்பா சாப்பிடுவாரு. அவர் பிரியாணி தான் சாப்பிடுவாரு. மிலிட்டரி சாப்பாடு அவருக்கு. அப்பா இந்த பீடமே எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு இருப்பு சாணமே சரியில்லை. என்ன வேணும் மகனே? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு 8 பீடம் வேணும். ஏணி வைத்து மாலை சாத்தி. பீடம் வேணும். ஏணி வைத்து மாலை சாத்தி. ஏற வேணும். குட்டி மாலை ஆற வேணும். இதை யாருட்டு தாண்டா பார்க்கணும்? யாருட்டு தான் பார்க்கணுமா? ஆமா சரி. அது நல்லா தானே இருக்கு. அதை பத்தி இருக்கு. ஏறிட்டு பார்க்க வேண்டும். யாருட்டு பார்க்கணும்? ஏறிட்டு பார்க்கின்ற போது மாலை சாத்தவுடைய பாதம் பாதம் என் நெஞ்சுக்கு எதிர நிக்க கூடாதுட்டான். நெஞ்சு பாதத்துல படப்படாதுட்டான். பின்னென்று முன் சாத்தரு மாலை. மின் சாத்தன மாலை. ஐயா சந்தன முகத்துல கொஞ்சம் ஜாந்தமா தான் இருப்பேன். சாந்தமா இருப்பேன். ராஜ தோரணையில இருப்பேன். ராஜ தோரணையில. கருப்பு முகத்துல ஐயா சுடல. ஏய் மூர்த்தி மாடா. மூர்த்தி மாடா. அடே கட்டு கட்டுன்னு நிப்பண்டா. கட்டு கட்டுன்னு நிப்பண்டா. கருப்பு முகத்துல. ஆமா எனக்கு கருப்பு கொண்டு முகம் கொண்டு கண் மூக்கு செவி கொண்டு கருப்பு கொண்டு முகம் கொண்டு கண் மூக்கு செவி கொண்டு உடைக்க வேணும். தீப கற்பூரம் கொடுக்க வேணும். இந்த உலகத்துல எத்தனை கனி இருக்கோ, எத்தனை உள்ள மலையில உள்ள கனி இருக்கோ, அந்த கனி பூரா என் முன்னால படப்பு யாரு இருந்துட்டான். என் படப்புல வைக்கணும். மார்வரைக்கு நிக்கணும். பல கனிகளும் தேங்காய் பழங்களும். தேங்காய் பழங்களும். ஆமா. ஆனா எனக்கு முன்னால எழுத்தால ஓடும். யாரு? தம்பிக்கு. தம்பி அவனுதான் கன்று முடியாத பன்று குட்டி. பன்றி குட்டி. சட்டியில சோறு வைக்கணும் அவனுக்கு. மண் சட்டியில. அது வட்டம் சேர்ந்த குண்டு சட்டி. அப்ப சட்டியில வைக்கணும். ஓ அப்ப அதான் அப்ப சட்டியோ? ஆமா. 7 வருங்கட்டும் எனக்கு ஈசன் மகன் உடலைக்கு. அந்த ஈசன் மகன் உடலைக்கு
காரகானை ஒரு வரேனே கரும்பன்றி ஒரு வரேனே காரகானை ஒரு வரேனே கரும்பன்றி ஒரு வரேனே சூலாடி ஒரு வரேனே சூலு பன்றி ஒரு வரேனே சூலாடு ஒரு வரேனே சூலு பன்றி ஒரு வரேனே சொல்லுமாறு ஒரு வரேனே சொல்லுமாறு ஒரு வரேனே சோழங்கோட்டு ஒரு வரேனே அரித்தறிய ஆறு கோளி நடைத்தறிய ஏழு கிடா ஏழு கிடா சூலாடி சூலி பண்ணி துள்ளும் மறித்து பழங்குட்டி துள்ளு மறி துவளங்குட்டி கடைசி பரடு இருக்கு பாரு கடைசி பரணு அதுல ஒரு நரபலி ஒன்று கொடுக்கணும் ஓ நரச்சத்தல ஒருவரும் இல்லையே நரச்சத்தலை கேட்கல மனுஷனை பலி கேட்கான் ஓ மனிதனை பலி கேட்க ஆமா சரி அப்பா எந்த பலி கேட்டாலும் தருவேன் நான் உனக்கு தருவேன் நரபலி மட்டும் தரமாட்டேன் ஆமாயா மாடா உனக்கு தரமாட்டேன் ஆமா ஆண்டவன் நரபலி வாங்காமல் இந்த பூலோகம் நான் போக மாட்டேங்க இந்த கைலாசத்தை விட்டு போக மாட்டேன் ஆமா பூலோகத்துக்கு போக மாட்டேன் ஆமா அப்படியா மகனே மகனே ஆண்டவனுக்கு கண்ணீர் பெருகிறது கண்ணீர் வெந்து பெருகிறது கன்னிமார்கள் 2 பேர்கள் நடனம் ஆடினாள் நடனம் ஆடினா அதில் ஆண்டவன் பெரிய விரலை கொண்டு தோண்டினான் விரல் கொண்டு தோண்டினான் அதிலே ஒரு மகன் பிறக்கிறான் அதிலே ஒரு மகன் எப்படி பிறக்கிறான் ஒரு கையிலே மணிமகனும் ஒரு கையிலே பேய் முகம் இறை கண்டையும் நமாடனாரவல் அவன் பேய் முகத்தை இந்த மகன் உனக்கு நரபலி ரத்தமான தருவாண்டா நரபலி ரத்தமான உனக்கு தருவாண்டா உனக்கென்று விருந்த தெய்வ கனியா பிள்ளை தெய்வ கனியா பிள்ளை மணிமகுட ஒற்ற மகுடம் தட்டி இந்த உத்திரமூர்த்தி மாடனான முந்தான மாடனுக்கு ஒற்ற மகுடம் தட்டி மணி மகடம் தட்டி அப்படி வருகிறா மகனே உனக்கு எல்லாம் கொடுப்பான் எல்லாம் பூலோகத்துல கிடைக்கும் அப்பா நரபலி கேட்டதுக்கு நரபலி ரத்தவாட தருவதா நீ ஒப்புக்கொண்டிருக்க ரத்தவாட தருவதா ஒப்புக்கொண்டிருக்க ஆமா ஆனா என் முன்னால போடுற படப்ப பூரா படப்பு போறா என் பிள்ளைகள் தான் சாப்பிடுறாங்க சாப்பிடுறாங்க எனக்கென்று ஒரு உருண்டை சாதம் வேணும்ப்பா எனக்குன்னு ஒரு உருண்டை சாதம் எங்க வேணும் மையானத்துல வேணும் ஓ மையானத்துல வேணும் என் ஆலயத்தில் படப்பு போட்டு அத்தனை பலிகளும் செய்து இறக்கன்று விருந்தானே தெய்வக்கடியா பிள்ளை கடியா பிள்ளை கருஞ்சாமல் ரத்தம் கரும்பன்றியின் ரத்தம் கரங்கிடாயின் ரத்தம் என் மகன் விடுகிறான் பார் கனியா பிள்ளை ரத்தமும் சோறும் கலந்து மண் உலமொழியில வைக்கணும் யார் மேல் மனம் கொண்டு மாறேனோ அவன் பெண்ணும் எனக்கென்று பிறந்தான என் மகன் தெய்வ
கனியா பிள்ளை தெய்வ கனியா பிள்ளை அவன் முன்னு மார்பிலே வேஷ்டையிட்டு நீ மையாரக்கரை கொண்டு வரணும். நீ மையான கரைக்கு கொண்டு வரணும்பா. மையாரத்தே இந்த மாடரன் எல்லாம் குலுங்காம நிப்பேன். அப்ப என் மகன் தெய்வ கடியா பிள்ளை சொல்லி கூப்பிடுவான். என்ன சொல்லி கூப்பிடுவான்? பேய்களுக்கு ராசாரியே பேரு வெட்டையே பேச்சாவார இந்த வாங்குவேடா ஒரு அழகு கொடுப்பேன். ஆனா வாங்க மாட்டேன். தென் திசை பேய்களுக்கு ராசாடி பேரு வெட்டையே பேச்சாவார இந்தாபடி அறிவோ மச்சான் அப்படி மண் உலமுடைய ஆகாயத்தில் வாங்கி செல்வேன். ஆகாயமா இருக்கமா வாங்கி செல்வேன். ஏ நிக்கட்டா நின்னு, ஏ போகட்டா நின்னுப்பா. வட்டி வந்திருக்குடா முதல் வரலங்க. அந்த வருஷம் வட்டி வாங்கி தந்துட்டு ஒரு வருஷம் நான் கொடை ஏத்துக்கிட்டப்பா. பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டேன். டைமிங் பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் படிப்பீங்க? ஆண்டவரான ஈசன் மகரே மணிமகடம் தட்டி மாடன் பூஜையோடு மணிமகடம் தட்டி ஈசன் மகரே ஆண்டவன் அப்பரான ஈசன் மகனாகப்பட்டவன் அடி வருகின்ற போது நமக்கு பரிசு கொடுத்தது யார் ஐயா? யாரம்மா? அதாவது மத்தியானமே நமக்கு பரிசு கொடுத்தாங்க. பரிசளித்தார்கள். இந்த மூர்த்தி மாடருடைய ஆலயத்துல நம்ம சாமி ஆடிக்கிட்டு இருந்ததால வாழ்த்த முடியல. அதாவது எங்கள் வீட்டு குட்டிஸ் ராஜசலின் அவர்கள், ஆர் லேவியால் அவர்கள், அஸ்வின் ராஜா அவர்கள், சியோன் ராஜா அவர்கள், ராஜ செல்வா, ராஜ அதிக்ஷா சார்பாக ரூபாய் 100 ரூபாய் 100 லட்சமாக பரிசாக அளித்திருக்கிறார்கள். மத்தியானம் போல பரிசளித்தார்கள். பரிசு கொடுத்த அன்புச்சரி சீமான் பூமான் புண்ணியவான் அவர்கள், சீமான் பூமான் புண்ணியவான் அவர்கள் இங்கு ஆளுகிறான அப்பன் ஆண்டவராக அமர்ந்து கொண்டிருக்காரு. ஆண்டவரான மூர்த்தி மாடனுடைய கிருபையாலே குடும்பம் தலைக்கணும், குலங்கள் வாழணும், சென்றகிடம் சிறக்கணும், ஆண்டவருடைய அருளை பெற்று அருள் பெற்று நீடோடி காலம் வாழ்கை வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு நாமல் வாழ்த்திக் கொண்டு ஆண்டவரான ஈசன் மகன் கேட்கிறார். என்ன கேட்கிறா? அம்மா எனக்கு தாய் வேணும் இல்ல? பூலோகத்து போனா தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்லுவாங்க. தலையில கொட்டுவான் வரும். அதனால எனக்கு ஒரு தாய் வேணும். தாய் இல்லாத பிள்ளைன்னு அடிப்பான்லம்மா. தலையில எல்லாரும் திட்டுவாங்கல்ல. பிரம்மனுடைய வீடத்தில் ஆண்டவன் பிரம்பு கொண்டு தட்டு பிரம்மிலே ஒரு பெண் பிறக்கிறாள். பிரம்மன் வீடத்தில் பிறந்திருக்கிறாள். பெண் பிறக்கிறாள். பிரம்மன் வீடத்தில் பிறந்தவள் பேச்சு பிரமராட்சுடை. பேச்சு பிரமராட்சுடை. தாயார வேட்டையோடு நல்ல மகனோடு மகனா ஆக்கு வரம் அழைக்கு வரம் அதிக கோடி வரங்களை வாங்கினான். கொல்லவர வெல்லவரம் கொடுக்கு வரம் அழைக்கு வரம் தீராத நோயெல்லாம் திருநீர்த்தால தீர்க்கக்கூடிய வரம். தீர்க்கக்கூடிய வரம். அடி வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வரங்கள் எல்லாம் வாங்க ஐயா
மேல உப்பூரடி நன்னகரில் மேல உப்புருணி நன்னகரத்தில் அடங்கார மாடன் அடங்காத மூர்த்தி மாடன் ஒப்பிட்ட பொருளுக்கு ஓடி வருவான் ஆமா என் குடிகொண்ட மூர்த்தி மாடன் குடிகொண்ட மூர்த்தி மாடன் என் மூர்த்தி மாட சுவாமி எங்கே இருந்து எங்கே வருகின்றார் எங்க இருந்து எங்கே எப்படி வருகிறாள் ஈகான மூலையில் இருந்தன்னை காத்தரே ஆஷார மூர்த்தி என்று மாடனுண்டு வந்த விதிகளை கோடாளி கொண்டு குறுந்தடி வங்கி குலவையிட்டு பிடந்து நிறக்குடல் வாங்கி நெருப்பினில் இட்டு கொண்டு வருவார் அழகு மூர்த்தி மாட சுவாமி நமக்குருடால் மூர்த்தி மாடன் வரத்தை வாழே கண்ணனே அருகோரி வா நாடு நல்ல நல்லே நாடு காவலர்கள் போற்றோ நாடு கூடமடை கொள்ளையோ நாடு புரிந்தரங்கள் மிகு நாடு வாடையர்களுக்கோ நாடு உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நாடு உலகமெல்லாம் பெற்று வரக்கூடிய நாடு அது எந்த நாடம்மா அருகாலை பயிர் விளையும் அருகாலை நெல் விளையும் மருதானை நெல் விளையும் வாழை வடக்கே ஈடுகின்ற நாடு ஈழக்கூடிய நாடு வான்கமிகுதற்கே சலிக்கின்ற நாடு தெற்கே ஜெயிக்கக்கூடிய நாடு மாடு கெட்டி போரடித்தால் மாடாது சென்னல் என்றும் அப்படி மாடாது சென்னல் என்றும் யாரை கெட்டி போரடிக்கக்கூடிய நாடு அல்லவா போர் அடிக்கக்கூடிய நாடு அல்லவா இந்த உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நாடு அதை பெற்று வரக்கூடிய நாடு உத்தமர்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு அப்படி ஆண்டு வரக்கூடிய நாடு என் மேல உப்பூரணி நன்னகரம் அந்த மேல உப்பூரணிமா நன்னகரம் மேல உப்பூரணிமா நன்னகரிலே நன்னகரத்திலே உப்பூரணி ஊராடி யாரெல்லாம் ஆண்டுவார் அழகுடைய நாடாரியே உப்பூரணி ஊராடி உப்பூரணி ஊராடி யாரெல்லாம் ஆண்டுவார் அராவரி சப்தகண்ணி பெற்று சான்றோர் குலத்தில் உதித்த சான்றோர் குலத்தில் உதித்த சப்தகண்ணி பெற்ற சான்றோர் குலத்திலே உதித்த என் பத்திரகாளியின் பிள்ளைகளாகிய பத்திரகாளி பிள்ளைகளாகிய ஒரு வாழையில் இரு குலை கண்ட நாடார் குல மக்களாகிய நாடார் குல மக்களாகிய என் தாய் இருக்கிறாளை உற்றாவரம் தன்னிலே பொன் பத்திரகாளி பொன் பத்திரகாளி என் பொன் பத்திரகாளி பிள்ளைகளுமாகிய அந்த பிள்ளைகளாகிய நாடு வேறுவாடி நாடார்
மக்களே அப்படி சொல்லக்கூடிய புலிப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகளான இந்த நாடார் குல மக்கள்